என்னுடைய சொத்து என்ன என்கிட்ட இருக்கு, என் காலத்துக்கு பிறகு அது யாருக்கு? இது எல்லாருக்கும் வர்ற மிகப்பெரிய கேள்வி, திரும்ப 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 கேட்கிற கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையில எனக்கு இருக்கிற ஒரே சொத்து பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த பரமாத்வைத அனுபூதியும், அவர் எனக்குள் வெளிப்படுகின்ற அவர் கொடுத்த அனுபூதியும், அந்த அனுபூதியின் வெளிப்பாடுகளும், என் குரு பரம்பரை எனக்கு கொடுத்த பரமசிவ ஞானமும், இந்த அறிவும், இவைகள் தான் என்னுடைய சொத்து. என் குரு பரம்பரை எனக்கு கொடுத்த நான் பூஜை பண்ற விக்கிரகங்கள், பூஜை பண்ற திருமேனிகள், இது மட்டும்தான் நான் எனக்குன்னு வச்சிருக்கிற சொத்து. திருக்கையிலாய பரம்பரை நித்யானந்த சம்பிரதாயம், சந்நியாசிகள் சந்நியாசினிகள், இந்த சம்பிரதாயம் இவை அனைத்திற்கும் உரிமையுடையவர்கள். அவர்களில் யார் யாருக்கு இது என்னென்ன அவரவர்கள் தகுதிக்கேற்றார் போல் யார் யாருக்கு எது அப்படின்னு ஏற்கனவே எழுதி வச்சிட்டங்கய்யா.